அனைவருக்கும் என் காலை வணக்கம். வெல்கம் டு பிரணீசுமி சேனல். வீட்டு மாடி தோட்டத்திற்கு வளர்க்கக்கூடிய உகந்த செடிகள் பார்த்திங்கன்னா தக்காளி, மிளகாய், கத்திரி, முள்ளங்கி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தக்காளி செடிங்க. எவ்வளோ அழகாக எல்லோ கலரில் பூ பூத்துட்டு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த செடி பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். படிய இலைகள் எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி ட்ரம் பண்ணி விட்டுருந்தாங்க. ஏன்னா நல்ல பூக்கள் வந்துட்டு வளரும், காயுமே நல்ல சத்துக்கள் வந்து கிடைக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்து காய வச்சுருக்குன்னு. இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிங்கன்னா நல்ல காய்கள் வைக்கும். இது கத்திரிங்க, முள்ளங்கி இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வைத்து நேரடி 1.5 மாதம் ஆகுதுங்க. நல்ல பூ வச்சிருக்கு, ஆனால் காய் எதுவும் பிடிக்கலை. இந்த செடியை பார்த்தீங்கன்னா எதுவும் கத்திரி தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூ வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பாருங்கள். கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குது. இது மிளகாய் செடி, இது கத்திரி தாங்க, நாட்டு கத்திரி தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெண்டையும் வச்சுருக்கேங்க. மணத்தக்காளியும் இருக்குங்க. இது கத்திரியும் முள்ளங்கியும் இதில் வச்சுருக்கேங்க. பாருங்க முள்ளங்கி எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நட்டு இதாங்க ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். நல்லா அழகாக வந்துட்டு இந்த மாதிரி காய் வச்சிருக்கு. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கத்திரி எல்லாம் பூவாக வச்சிருக்கு, ஆனால் காய் எதுவும் வைக்கல. காய் வச்சது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி காய் வச்சிருக்கு, எந்த அளவுக்கு காய்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இதில் தக்காளியும் கத்திரிக்காயும் வச்சுருக்கேங்க. இது புதினா ஆல்ரெடி ஒரு அறுவடை வந்துட்டு பண்ணிட்டேங்க. இது தக்காளியும் மிளகாயும் வச்சுருக்கேன். மிளகாய் நல்ல பூ வச்சுருக்கு, ஏன்னா காய் எதுவும் வைக்கல. சொல்லியிருந்தாங்க தக்காளியும் பரண்டையும் வச்சுருக்கேன். பாருங்கள் பரண்டை வந்துட்டு இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது புதினா வரைங்க.
வச்சு 1 மாதம் ஆகுது. இன்னும் பூக்கள் ஒன்றும் பூக்கலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடி வந்துட்டு ஏறி இருக்குன்னுட்டு. பூக்கள் பூத்து காய்கள் பிடிக்கும்போது உங்களுக்கு நான் பெரிய வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி எவரையும் வந்துட்டு நல்லா கொடி மாதிரி பந்தல் போட்டு போடணும். நான் பந்தல் எல்லாம் போடலை. ஏன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போடுறதால அதுலேயே நான் வந்துட்டு பந்தல் ஏற்றி விட்டுட்டேன். முள்ளங்கியில் இது முழுசாக 2 மாதம் முடிஞ்சிடுச்சு. 2 மாதம் 10 நாள் நல்லா பெருசாக இருந்துச்சு. அதனால் நான் பறிச்சுக்கிறேங்க. பாருங்கள் 2 நாளுக்கு பெருசாக இருக்குன்னுட்டு இதை அப்படியே விட்டுட்டோன்னா முத்தியும். அதனால் நான் இப்போ பறிச்சுக்கிறேன். இன்னொரு முள்ளங்கியும் இருக்குது, அதையும் நம்ம இப்போ பறிச்சுக்கிறாங்க. இந்த வரைக்கு பாருங்கள் இன்னொரு முள்ளங்கி. பறிச்சாச்சுங்க. இந்த முள்ளங்கி இலையுமே வந்துட்டு சமைக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் பொரியலுக்காக யூஸ் பண்ணலான்ட்டு பறித்து வச்சுருக்கேன். பாருங்கள் முதல் முள்ளங்கியும் 2வது முள்ளங்கியோட டிஃப்ரென்ஸ் இது நல்லா நீட்டாக இருக்குது. 2வது ஆனால் இன்னும் ஒரு 10 நாள் சேர்ந்துட்டு தான் பறிச்சு வந்துருக்கலாம். இது இந்த அளவுக்கு தள்ளிலாம் இன்னும் வரல. ஆனால் நல்லா இருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. இதான் முதல் தடவை போட்டிருந்தேன். நல்லா அழகாக நல்லா பெருசாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்துருக்கு. எந்த ஒரு பூச்சியும் இதை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க. பச்சை மிளகாய் ஆல்ரெடி காமிச்சிருந்தாங்க இல்லையா, நல்லா காய வச்சிருக்கு இந்த செடி. இன்னொரு செடி பெரிய செடி இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் கூட காய் வைக்கல. ஆனால் பூக்கள் மட்டும் நல்லா பூத்து கொட்டுது. மற்றபடி பார்த்துருந்தேன் ஷாக்கு பார்த்தா வந்துட்டு நல்லா காய் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஷாக்னா அது சின்ன சேஞ்சஸ் உடச்சி விட்றாங்க, கீழே விட்றது, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பார்க்கலாங்க. இது ஆல்ரெடி நாங்கள் தக்காளி செடி காமிச்சிருந்தோம் இல்லையா, அதை வச்சு 3 மாதம் முடியப்போது. நல்ல காய் நல்லா பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் விட்டோம்னா இதில் இருக்க காய்கள் எல்லாமே நம்ம பறித்து காய் இருக்குங்க. ரொம்ப அழகாக வந்துட்டு காய்ச்சிருந்தாங்க. இது நம்மளுடைய ரோஸ் செடிங்க. ஃப்ளவர் ஷோவில் வாங்கிட்டு வந்தேன். பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான். வாங்கும்போது நல்லா பெருசாக அழகாக போட்டுருந்தது. இது வந்து எவ்வளோ